வணக்கம் நண்பர்களே. நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று சிறுநீரகம். இரத்தத்தை சுத்திகரித்து நச்சுக்களை வெளியேற்றும் இந்த உறுப்பை பாதுகாப்பது நம் கடமை. சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும், ஏற்கனவே இருக்கும் உபாதைகளை குறைக்கவும் ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தை பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம். இது எனது அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த பானத்தை தயாரிக்க நமக்கு 3 பொருட்கள்தான் தேவை. பீன்ஸ் சுமார் 10 எண்ணிக்கை, லவங்கப்பூ 2 எண்ணிக்கையில், மஞ்சள் தூள் சிறிதளவு மற்றும் 2 கிளாஸ் தண்ணீர். முதலில் ஒரு பிரஷர் குக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நன்கு கழுவி வைத்திருக்கும் 10 பீன்ஸ்களை போடவும். அதனுடன் 2 லவங்கப்பூ மற்றும் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும். இப்போது 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடி அடுப்பில் வைக்கவும். 2 விசில் வரும் வரை காத்திருக்கவும். பீன்ஸ் நன்கு வெந்து அதன் சத்துக்கள் தண்ணீரில் இறங்குவது முக்கியம். விசில் அடங்கியதும் சூடு ஆறும் வரை காத்திருக்கவும். பிறகு இந்த நீரை மட்டும் வடிகட்டி 2 கிளாஸ்களில் ஊற்றவும். இந்த பானத்தை வாரத்திற்கு 2 முறை குடித்து வந்தால் வாழ்நாள் முழுவதும் சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். குறிப்பாக வயிற்றுவலி மற்றும் சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணி. இயற்கை வைத்தியம் என்பது நோய் வந்தபின் மட்டுமல்ல, வரும் முன் காப்பதற்கும் சிறந்தது. எப்போது குடிக்க வேண்டும்? இந்த பானத்தை அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது மிகவும் சிறந்தது. அப்போதுதான் இதிலுள்ள சத்துக்களை உடல் முழுமையாக உறிஞ்சும். வெறும் வயிற்றில் குடிக்க முடியாதவர்கள் காலை உணவை முடித்த 2 மணி நேரம் கழித்து குடிக்கலாம். தேநீர் போல மிதமான சூட்டில் குடிப்பது நரம்புகளை தூண்டி செரிமானத்திற்கும் சிறுநீரக சுத்திகரிப்புக்கும் வழிவகுக்கும். யார் குடிக்கலாம்? சிறுநீரக கல் உள்ளவர்கள் குடிக்கலாம். பீன்ஸில் உள்ள நார்ச்சத்து மற்றும் லவங்கத்தின் மருத்துவ குணங்கள் சிறிய கற்களை கரைத்து வெளியேற்ற உதவும். இரத்தத்தில் யூரிக் அமில அளவு அதிகமாக இருப்பவர்கள் இதை தொடர்ந்து குடித்து வரலாம். சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதை குடிக்கலாம். கோடை காலத்தில் அல்லது உடல் சூட்டினால் ஏற்படும் சிறுநீர் பாதை தொற்று மற்றும் எரிச்சலை இது தணிக்கும். ஆரோக்கியமாக இருப்பவர்களும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வாரத்தில் 1 முறை தாராளமாக குடிக்கலாம். யார் எல்லாம் தவிர்க்க வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள். லவங்கம் மற்றும் மஞ்சள் உடல் சூட்டை சற்று அதிகரிக்கும் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இன்றி இதை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே டயாலிசிஸ் செய்பவர்கள் அல்லது கடுமையான சிறுநீரக கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் பொட்டாசியம் மற்றும் நீர்ச்சத்தின் அளவை கவனிக்க வேண்டியிருப்பதால் மருத்துவரின் பரிந்துரை இன்றி இதை பருக வேண்டாம். இந்த எளிய டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். தீவிரமான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் இதை பின்பற்றும் முன் தங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கிறேன்.